நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், உனக்காகவே வாழறேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. கருவுல உன்னை ஒழுங்கா வளர்த்தா உங்க ஆத்தா, மண்ணில விழுந்த உன்னை எங்க ஒழுங்கா வளர்க்கலையோன்னு வருத்தமா இருக்குமா. நீ தப்பா போறதுனாலதான் நான் மாப்பிள்ள பார்த்தேன். அன்றைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட தப்பான பழக்கம் இப்பவே ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. கை நீட்டி பிச்சை எடுக்கிறவன் கூட தான் பொண்டாட்டி புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா இவனுக்கு பணம் வேணும்னா பொண்டாட்டிய கூட விட்டுவாங்க. இது தெரிஞ்ச எந்த அப்பக்காரன் தான் பொண்ணை கொடுப்பான் சொல்லு? ஊருக்கு வேணும்னா நான் செவிட முட்டாள். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல அப்பனாதாம்மா இன்னைய வரைக்கும் இருக்கிறேன். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலம்மா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நல்ல பையன் இருக்கான், பேசி முடிச்சிடலாம். நீ நல்லா வாழணுமா. இல்லைன்னா இவ்வளவு நாள் நான் இந்த அடுப்புல வெந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா. அர்த்தமே இல்லாம போயிடுமா. இதுக்கு மேல உங்ககிட்ட தம்மா இருக்கு. நல்லா சோறு கடிக்குது மச்சி. ஏய் காலறடா. சொன்னா ஏய் அடக்கி உட்கார்றா. நீமாடா அட்டே கொஞ்சம் வெளிய வாடா. என்னடா? வாடா. டேய் நீங்களும் தான். ஏய் வாங்கடா. என்னண்ணா சொல்லுண்ணா. டேய் அங்க பார். இங்க எதுக்குடா? நான் ஃபர்ஸ்ட் அத போஸ் சொன்னா. ஏய் வாடா போலாம். டேய் ஏய் போடா. டேய் போடா. போன்றல. பேசட்டே போன்னு சொன்னா. இவ வேற. என்னடா ஒழுங்கா இருக்கீங்களா? ஒழுங்கா இல்லன்னா என்ன பண்ண போற? சோடா கோழி தலையா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு அந்த பிரச்சனையாடா பண்ணிட்டு இருக்க. சும்மா இருக்க மாட்டே நீ. டேய் அண்ணன்டா நானு. தொட பக்கத்துல அடிப்பேன். இந்த இடத்துக்கு ஏனா? இப்ப எதுக்கு அழுகுற? அழாத பேசி நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியாது. இருந்தா செத்துடுவேன். ஏய் லூசா நீ? ஏன் சொல்ல மாட்ட? ஒரு பக்கம் போலீஸ் என்கொயரி, இன்னொரு பக்கம் எங்க அப்பா மாப்பிள்ள பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அங்க இருக்க சொல்றியா? நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான் இருக்கணும். அதான் கிளம்பி வந்துட்டேன். நானே மட்ட பண்ணிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணி இங்க வந்து தங்கியிருக்கேன். நீ வந்து இங்க எங்க தங்க முடியும்? இது பார், நம்ம 2 பேர் லவ் யாரும் பிரிக்க முடியாது. புரியுதா? அழாம வீட்டுக்கு போ. பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு உன்னை எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கிளம்பு. நான் அவளை பத்திரமா வீட்டுல உண்ண. ஏய் வாங்கடா போலாம். நீ கூட்டு போனா நான் பேசுறேன். பாத்துக்கோளுவ வரேன். சரிண்ணா. நீ கிளம்பினா நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? பசங்கள தெரியுமா? இவங்களால லோக்கல்ல பெரும் பிரச்சனை, மேல எடுத்து பிரஷர் வேற. இந்த கேஸ்ல யாரும் சரண்டர் வேற ஆகல. டாடி என்னம்மா? ஷாப்பிங் போணும் டாடி. தேங்க்ஸ் டாடி. நானும் விசாரிச்சேன். அவன் மேலயும் தப்பு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணிட்டோம்? அடுத்து உனக்கு ஏசி போஸ்டிங் இல்ல? வேற 5 பேரை சரண்டர் பண்ணி இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் சார். போ.
காப்பாத்தி விட ஆள் இருக்குதுன்னு இதே பொழப்பாத்துன்னு பண்ணாதீங்க. இது கூட இவனோட 30 வருஷ பழக்கத்துக்காக தான் பண்ணது. போய் ஏதாவது பொழப்ப பாருங்க. சரிண்ணா சரிண்ணா வரேண்ணா. வரேண்ணா. வரண்ணா. என்னமோ தெரியல அட்டே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனிமே நல்லா இருக்கும் பாரு. எங்க நல்லா இருக்குது, அதான் வேலு வந்துட்டான். அட்டே நம்ம ஏரியால கவுன்சிலர் ஆளும் ஜெயாலம் சல்லடை போட்டு தேடிக்கிறாங்க அட்டே. சொன்னல நம்ம ஏரியாக்கெல்லாம் போக முடியாது அட்டே. இப்ப என்னடா பண்றது? ஏய், கவுன்சிலரே போட்டாச்சு, இவனுங்க போடுறது என்ன பெரிய விஷயமா? இவனுங்களையும் போட்டு இன்ஸ்பெக்டருக்கும் பேட்டரி கொடுக்கலாம். வாங்கடா போலாம். அட்டே, இந்த இன்ஸ்பெக்டருக்கு பேட்டரி கொடுக்கறது, கோவத்துல நம்ம போய் அவங்கள செய்யுது, பதிலுக்கு அவங்க நம்மள செய்யுது, இப்படி மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தா வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் நம்ம உயிருக்கு பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். என்ன உழுவ, உயிர் பயம் வந்துச்சா? அது இல்ல அட்டே. ஏய் நிறுத்துறா, நம்ம பொறப்பே தப்பான பொறப்புடா. நம்மளுக்கு எல்லாம் என்னைக்கு உயிர் பயம் வருதோ அன்னைக்கே செத்துறணும்டா. டேய், இப்ப எது கோவப்படுற? அவன் சொல்றது கரெக்டாண்டா. இவ்வளவு நாளா நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சோம். வெளிய போய் பார்த்தா தான் தெரியுது நம்மளோட பெரிய ஆள்லாம் இருக்கானுங்கன்னு. திரும்ப பிரச்சனை பண்ண நினைச்சுக்கா, எங்கடா போய் நிப்ப? அவன் பேச்ச கேப்பண்டா. மத்தவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும்டா, இனிமே நமக்காக வாழலாம். இத்தனாலா அனாதையா வாழ்ந்து இல்லடா. ஏய், உனக்குன்னு ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு நம்ம வாழ்க்கைய நம்ம வாழலாம்டா. வாழணும்டா, வாழணும். அது உன்னால மட்டும்தான்டா முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். நல்ல யோசி. பணம் இல்லாம இன்ஸ்பெக்டர் பேச முடியாதுடா. அட்டே, என் காலை சரி பண்ண கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை தர. முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணு. நோ, ஃபர்ஸ்ட் உன் காலை சரி பண்ண. இதை விட நீங்க தான் முக்கியம். ஏறட்டே, ஏறுன்னு சொல்றேன்ல. அட்டே, ஏய், டீமா போனா பிரச்சனை ஆகும். நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன், அப்புறம் எல்லாரும் அட்டிக்கு வந்துருங்க. மச்சி, ஏய் சார் பார்ப்பேன். இன்னைக்கு மட்டும் தேடும் போது நீ மாட்டி இருந்த, உன்னை போட்டிருப்ப. நல்ல வேலை பெரியவர்கிட்ட போயிட்ட. இன்னைக்கு வந்து வாழணும் நிக்கிற. திருந்திட்டு நீ எழுதி கொடுத்தாலும் நாளைக்கு என் இடத்துக்கு வேற ஒருத்தன் வந்தா உனக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். பகைய வேற வளர்த்து வச்சிருக்க. நான் விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நீ துட்டு கொடுத்ததுக்கோசரம் சொல்லல. எங்கனாச்சும் போய் போய்ச்சுக்கோ போ. இங்க வாழணும்னா லோக்கல் பிரச்சனையை சால்வ் பண்ணு. உசாராருண்ணா. சரி அட்டே. என்னடா சொன்ன மாதிரி வந்துட்டான்? ஆமாடா. குத்தலானே, வாடா. தனியா தானே வந்திருக்கேன். ஏய், நான் பாக்கணும்னு. டவுல் தனி ஏரியா வந்துருக்க. ஏய் ஏய், நான் பஷீர்னா, நாச்சியானி நான் பார்க்க வந்திருக்கேன். உன் முன்னாடியே செய்றாங்கண்ணா. சீரா போடா. ஏய் நான், ஏய் பாய். நோ,
அவ்வளவு பயன்ல இருந்து பாக்குற விசுவாசமா தானே இருந்தோம். உனக்கு தெரியும்லண்ணா இதுக்கு யாருன்னு ஆசைப்பட்டா? நானா? என் மேல பாசமா இருந்தது அந்த ஒண்ணே ஒண்ணு. என்ன போடுறேன்னு அதை போட்டீங்களா? அதனால்தான் நானும் அவசரப்பட்டேன். திருப்பி நீ செய்ய நான் செய்ய இது போயினே தானே இருக்கும். நான் வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம்னா. பசின்னு வந்த பசங்களை தப்பான ரூட்டு காமிச்சோம். நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. செஞ்சுட்டானே. ரவுடி பசங்க திருத்தி வாழ்றதே பெரிய விஷயம். அவன் வேற வாழணும்னு விரும்புறான். விடுங்கடா. ஏய் போட. ஏய் போட்ட போறேன் போ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.